வணக்கம். என் பேர் லக்ஷ்மி ராமநாதன். நான் இங்க பக்கத்துல ரமணசுந்தரம்ங்கிற கிராமத்துலேருந்து வரேன். அதே கிராமத்தை சேர்ந்தவர் தான் நம்ம திரு ராம் அவர்களும். கோபால்ஸ் நடத்துற அவருடைய அந்த குழுவின் ஒரு மெம்பரா அந்த திரு ராம் இந்த வாக்கத்தானுக்கு ஏற்பாடு பண்ணி எங்களெல்லாம் உற்சாகப்படுத்தி கொண்டு வந்தவர் அவர். சரோஜா ராஜாங்கம். நாங்கள்லாம் குழந்தையா அந்த கிராமத்தில் ரமணசுந்தரம் கிராமத்தில் வளரும்போது நிறைய எல்லார் வீட்லையும் 4-5 மாடு இருக்கும். அந்த மாட்டோடு தான் ஒருத்தர் வீட்டில் இருக்குது, ஒருத்தர் வீட்டில் இல்லைன்னு இல்லை, எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து வளர்ந்தோம் நாங்கள். ஆனால் இப்போது வேலை நிமித்தமாக எல்லா இடங்களுக்கும் போக வேண்டியிருக்கனால அந்த மாடு வளர்க்குறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இதுவாக போயிடுது. அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறார். ஒரு இது இருக்குது, நம்ம மாடு வளர்த்தோன்னா நம்ம வெளியிலெல்லாம் போக முடியாது, அதை விட்டுட்டு போக முடியல. பிறந்த பெரியவங்கள்லாம் வீட்டோடயே இருப்பாங்க, அவளால் வளர்க்க முடிஞ்சுது. நாம் எல்லா இடத்துக்கும் இங்கேருந்து அங்கே ஊருக்கு போகிறோம், அங்கேருந்து இந்த ஊருக்கு போகிறோம். ஸோ அந்த மாடை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது தெரியாமல் முழிக்கிறோம். அதுவும் ஒரு காரணம் தான் நிச்சயமாக மாடு வளர்க்காமல் இருக்கிறதுக்கு. என் பேர் சசிகலா, ரமணசமுத்திரத்துலேருந்து வரேன். கள்ளக்குறிச்சியில் என்னோட கோ சிஸ்டர் இருக்காங்க. அவங்க நிறையா மாடு வளர்க்குறாங்க, கன்றுக்குட்டி எல்லாம் நிறையா இருக்குது. ரொம்ப நல்லா வளர்த்துட்டுருக்கா. இந்த ஃபங்க்ஷனில் கலந்துனதுக்கு அப்புறம் தான் இதோட அருமையாக எனக்கு தெரியறது. இனிமேல் போனால் நான் கவனிச்சுக்கிறேன். வணக்கம்.